இஸ்ரேலின் கொடூர தாக்குதலில் 65,000 பாலஸ்தீனர்கள் இருக்கின்றனர் என்றும், குறிப்பாக சொல்லப்போனால் 19,000த்திற்கு மேற்பட்ட குழந்தைகள் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. காசாவில் 90% குடியிருப்புகள் இஸ்ரேலால் நாசமாக்கப்பட்டிருக்கின்றனர். ஐநா முதல் பல சர்வதேச நாடுகள் கண்டனமும் தெரிவித்த நிலையில தான் இஸ்ரேல் இந்த இனப்படுகொலையை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இந்த நிலையில சென்னையில் பெரியாரின் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் பாலஸ்தீன இனப்படுகொலையை நிறுத்த கோரியும் பேரணியானது நடத்தப்பட்டிருக்கு. இந்த பேரணியில பாத்தீங்கன்னா விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் மற்றும் வெற்றிமாறன், அமீர், பிரகாஷ்ராஜ், சத்யராஜ் ஆகிய திரை பிரபலங்களும் கலந்து கொண்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய சத்யராஜ், சில பாவிகள் மனிதர்களை விஞ்ஞானத்தை பயன்படுத்துவது கண்டனத்திற்குரியது என்றும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருந்தார். அவர்களுக்கெல்லாம் மனிதாபிமானமே இல்லையா என்றும் குற்றமும் சாட்டியிருந்தார். ஒவ்வொரு முறையும் ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடும் போது இன நடக்கிறது என்றும், போர் என்ற பெயரில் மொத்த இனத்தையும் அழிக்க இஸ்ரேல் திட்டமிட்டு கொண்டிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு. மேலும் அவர் பேசுகையில பார்த்தீங்கன்னா, அதற்கு அமெரிக்கா துணை போகிறது எனவும், எங்களின் பிரபலம் மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாக இருப்பது எதற்கு பிரயோஜனம் இல்லை என்றும் கூறியிருக்காரு. அவரை தொடர்ந்து பேசிய பிரகாஷ்ராஜ், அநியாயத்திற்கு எதிராக பேசுவது அரசியல் என்றால் நாங்கள் அரசியல்தான் பேசுவோம் என்று வினாவியிருக்காரு.